ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா எப்பா முடியலப்பா. நேத்து நைட்ல இருந்து ஒப்பாரி நாலா பக்கமும் சுத்தி சுத்தி ஒப்பாரிங்க. எந்த பக்கம் யூடியூப் பக்கம் போக முடியல, ட்விட்டர் பக்கம் முடியல, சோசியல் மீடியால எங்க போனாலும் கதறியே சாவுறானுங்க. சோ அதை பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. வேற லெவல்ல. அப்புறம் அடிச்ச அடி அப்படி இல்ல. தளபதி நேத்து சும்மா கொஞ்சமா கொடுத்தாரு. நல்லா சுத்தி ஏ டு பி சின்னு எல்லா பக்கம் வச்சு அடிச்சு தலை தொங்க விட்ட மனுஷன் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. சோ அதனால கதற சுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் அவ்வளோ கதல் இருக்கு. சோ எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம வந்து கதலுக்கு பள்ளி கொடுக்க முடியாது. தோராயமா நம்ம மழை இப்போ ஞாபகத்துல இருக்குது மட்டும் சடனா வர்றதுக்கெல்லாம் முதலடியா பள்ளி கொடுத்துலாம் நினைக்கிறேன். அதுல முதல்ல ரெண்டு இந்த அற்பத்தனமா பண்ணுங்கள சும்மா அற்ப ஜீவிகள் அதுக்கு தான் முதல்ல பள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எதிரிகள் கணங்களோட எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தாலும் எரிச்சல் வரும்ல. இதெல்லாம் நம்ம விமர்சிக்கணுமா அப்படிங்கிற கேரக்டர்ல உள்ள ரெண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தக்கா பள்ளி விடுறோம். இல்ல முதல் லிஸ்ட்ல யார் வர கேட்டீங்கன்னா இந்த மானங்கிட்ட முக்தர். முக்தார் பத்தி நம்ம நேரத்தையே பேச மாட்டோம். ஏன்னா மானத்திலே போயிட்டு விதியில இருக்கிற அந்த ஆள்தான். அதாவது உனக்கு அங்க என்ன வேலை இல்ல கேக்குறேன். நீ அங்க எதுக்கு போன அதுக்கு மட்டும் பஜில முக்தாரு. அதாவது நாம வந்து யாரையுமே பாத்தீங்கன்னா ஒருமையில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்தந்த ஆட்கள் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பேச வைக்குது. அது வந்து நாமளும் டீசெண்டா தான், நான் ஆக்சுவலி டீசெண்டா தான் பேசுவேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரோடு டீசெண்டா கொண்டு போவோம். ஆனா இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இறங்கி அடிக்கணும் போல தோணுது. அதாவது நீங்க யாரு வேணாலும் யாரோட மாட்டுக்கு வேணாலும் போகலாம். அதை போயிட்டு அதை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிரம்மாண்ட கூட்டத்தையும் தளபதி விஜயும் பார்க்கணும் ஆசைப்பட்டு போயிருக்கலாம். அது தப்பே கிடையாது. ஆனா அங்க போய்கிட்டு நெகட்டிவா கட்டமைக்கணுமா. அதாவது அங்க பாத்தீங்கன்னா தண்ணி வரல. இவர் வந்து பைப் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஓபன் பண்ணு அப்பதான் தண்ணி வரதான் தெரியும். அது திருகிற மாதிரி கையை வச்சுக்கிட்டு தண்ணி வரலன்னு அதான் நெகட்டிவா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அங்க போய் இந்த முக்தார். ஏன்னா விஜயோடைய மாட்டை இத்தனை லட்சம் செலவு பண்ணாங்கன்னாங்களா அங்க தண்ணியே வரல. இதெல்லாம் ஒரு பொழப்புன. இது ஒன்னு யார் அனுப்பி விட்டுருக்கா, நீ யார தூண்டுதல் பேர்ல அங்க வந்து எல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா. இங்க காலங்காலமா என்ன நடந்துட்டு இருக்கு, விஜயாவுக்கு எதிராக எப்படி தூண்டி விடுறீங்க. அதாவது குறிப்பிட்டது ஆலமர கட்சி மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட பேர் எல்லா கட்சியில இருந்தும் மாறு வேஷத்துல ஏகப்பட்ட பேர் அனுப்பி விட்டுருக்கானுங்க. அதாவது அவங்க நேரடியா வர முடியாது இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க கையால விட்டு அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த துண்டு பிடியும் கிடக்கு, பிளாஸ்டிக் அதாவது மதுபான பாட்டில்கள், தண்ணீர் பாட்டில்கள் சேரும் கிடக்கு. அதுல நல்லா நறுக்குன்னு அந்த மாநாட்டுக்கு போன ஒரு நண்பர் தமிழை வச்சுக்கிறதுக்கு தொண்டர் பாலா அப்படின்ட்டு அவர் இன்னைக்கு நம்மளுடைய கமெண்ட்ல போட்டுக்காரு. ஆனா நான் மாநாட்டுக்கு போயிருந்தேன்னா அங்க நிறைய அட்டுழி கிடைச்சுன்னா அதுல குறிப்பா நான் பார்த்தது நேர்ல அஜித் வந்து கோஷம் போட்டு அஜித் பேர் சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 சேரை உடைச்சாங்கண்ணா. சோ நாம வந்து அதுல வந்து ஏதாவது நம்ம சொல்ல போனா மாட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் அமைதியா போயிட்டேன் அப்படின்னு நம்ம கமெண்ட் போட்டுக்காரு பாருங்க. சோ இது ஒரு சாம்பிள் தான். இதே மாதிரி எக்கச்சக்க பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த கட்சி துண்டு போட்டுக்கிட்டு அதை நாங்க தமிழை வச்சுக்கிறதுடைய ஆள்கள் தளபதி பார்க்க அப்படிங்கிற பேர்ல வந்து அங்க நிறைய அட்டுழியங்களை பண்ணிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நிலைமை கை மீறி போயிட்டு இருக்குது. கட்டுக்கணக்கான கூட்டம் வந்துட்டு இருக்கு. சோ அதாவது இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இளைஞர் படைகள் புதிங்களா அவங்கள பேர் பாத்தீங்கன்னா துடிப்பான இளைஞருங்கும் போது அவங்க வந்து கட்டுப்படுத்துறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை கொண்டு வந்தா கட்டுப்படுத்தி இருக்க முடியும். சோ அவங்க பாத்தீங்கன்னா இருந்தாலும் தமிழை வச்சுக்கிறத சேர்ந்த தோழர்கள் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. ஆனா அந்த பேர்ல இந்த நாலாபுரம் சதிகாரங்கள் அனுப்பின ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு அது வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுடைய அந்த பசங்க பேர்ல அவங்க தலையில விழுந்தக்கூடாது. வெளியில இருந்து மீடியாக்குள்ள எப்படி கவர் பண்ணும், விஜயோட ரசிகர் தான் எல்லாமே தமிழ் வச்சு நிர்வாகி தான் பாத்தீங்களா இப்பவே எப்படி இருக்கா, இவெல்லாம் நாளை கட்சியில இருந்து கட்சி ஆட்சி வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க நட்டுலியும். சோ இதெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு இந்த நெகட்டிவ் கட்டமைக்கிறது முயற்படுறாங்கிறது எல்லாம் தெளிவா தெரிஞ்சு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா காலையில இருந்து தங்கிட்டு சுத்தரிக்கும் வெயில வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க துன்பத்தை கூட சீக்கிரம் நடத்தி நீங்க நல்லா பாத்துருப்பீங்க. எல்லாருமே ஷார்ட் தான் பேசிருப்பாங்க. தளபதி விஜய் மட்டும் தான் ஒரு 30 பேசிருப்பாரு. சோ அதாவது நிறைய பேர் வெளியிருந்து பாக்கணும்னு என்ன தெரியுங்க கேட்டீங்கன்னா என்னப்பா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு இவ்வளவுக்குள்ள நீங்க செலவு பண்ணீங்க எல்லாம் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிக்சர்கள் பேசுவானுங்க. அதை நீ அப்படி பார்க்க கூடாது. அதாவது ஒரு மாநாடு நடத்தணும், ஒரு அரசியல வந்து இறங்கியாச்சு, தெளிவா பண்ணணுமா இல்லையா. விழுப்புரம் விக்ராடியில பண்ணா மதுரையில அவர் யாரும் காட்டணுமா இல்லையா, என்ன காட்டிட்டார்ல. இதை கூட சில பேர் சொல்றானுங்க கூட்டம் நாங்க இன்னும் நிறைய நினைச்சோம் அப்படிலாம் பெருசா வரல, டிராபிக் ஜாம் நான் அவ்வளவு அங்க தோத்த சொல்லிருக்கேன் ஒரு கமாண்ட்ல. ஏடா என்ன அதாவது மத்தவங்க கூட்டத்தெல்லாம் கம்பேர் பண்ணி போட்டிருக்கான். அதாவது மத்தவங்க எல்லா கட்சிகளுடைய கூட்டமும் நல்லா பாருங்க. ஒரு 5 மணிக்கு மேல ஈவினிங் டைம்ல அந்த கூலிங்கான டைம்ல ராத்திரி நேரத்துல எல்லாரும் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து இந்த பிரேக் டைம்ல அப்படியே வந்து கூட்டமா கூட்டிட்டு வேடிக்கை பாக்குறது. இது அந்த மாதிரி கூட்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். காலையில இருந்து மக்கள் கிடக்காங்க சுத்தரிக்கும் வெயில்ல. நான் எந்த கட்சியை சொல்றேன் மத்த கட்சியை மட்டுமே காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு வா. இப்படி வெயில்ல யாராவது இருந்து ஒரு கட்சி தலைவருக்கா அப்படி கடந்திருப்பாங்களா. ஆனா இங்க மட்டும் தான் தளபதிங்கிற ஒத்த மனுஷன் காலையில இருந்து கடந்திருக்காங்க. அவருக்காக அவ்வளவு ஒரு வெயில்ல அவ்வளவுக்குள்ள மக்கள் தளபதி சைடுல சொல்லிட்டாங்க ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் மத்தியானத்து மேலே நீங்க வாங்க சொன்னாலுமே கேட்கல. சோ இதே மாநாட்டை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேல
இங்க எல்லாரும் இரவுல வாங்க, தளபதி வந்து ஒரு 10 மணிக்கு தான் பேசுவாரு, ஒரு 9 மணிக்கு தான் பேசுவாரு அப்படின்னு இருக்கட்டும். மதுரையில ஒரு பயில உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கும். சோ ஆனா அவர் அது விரும்பல. நல்லா புரிஞ்சு, ஏன்னா இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட மத்தவங்கிட்ட இருக்கலாம் வயசான ஆட்கள், இங்க தளபதி இருக்க எல்லாமே இளைஞர்கள். சோ அவங்க பண்ணாட்டே கூட இப்பவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வேற எங்க நடந்தாலும் அது வந்து டிவிக்கு தோழர்கள் தான் மாநாட்டுக்கு போறாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பழுத்துக்கு போறாங்க. சோ அப்ப இரவு நேரத்துல நடத்தினா வேற ஏதாவது அட்டுவத்தி யார் வேணாலும் பண்ணிக்கிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சு கலத்துட்டு அவங்க நிர்வாகிகள் தான் அவங்களுடைய இளைஞர் தான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பழிய ஃபுல்லா தூக்கி விஜய் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பகல் நேரத்திலே சீக்கிரம் முடிச்சு எல்லாரையும் பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிருக்காங்க. அது தெரியாம நிறைய புத்திசாலிகள் உட்காந்துக்கிட்டு இந்த ஆர்வலர்கள் அரசியல் விஞ்ஞானிகள் வந்துட்டு எல்லாம் செலவு பண்ணி வேஸ்ட், அப்படிலாம் ஒண்ணு வரல இப்படிலாம் ஒண்ணு வரல. போங்கடா, யாருக்கு உரைக்கணுமோ யாருக்காக மாநாடு நடத்தாமோ அது எல்லாம் சிறப்படைஞ்சு அந்த மக்களுக்காக தமிழை வச்சுக்கிறதுலயே தென்பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே பயங்கர ஒரு ஹாப்பி, ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி மாநாட்டுக்கு வந்து திருப்தியா தான் போனாங்க. எதிர்களுக்கும் கதற விட்டாச்சு, நீங்க பாத்துருப்பீங்கல்ல நேரத்துல இருந்து எப்படி கதறிட்டு இருக்கான்னு. சோ அதனால அவருடைய மாநாடு சிறப்பானது. கதறவங்க தான் கதறிட்டே இருப்பாங்க. சோ இப்ப நம்ம ரெண்டாவது யாருக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கதறலுக்கு செருப்படி கொடுக்கணும்னு வச்சேன் கேட்டீங்கன்னா தாடி பாலாஜி. தாடி பாலாஜி ரீசன் நீங்க பாத்திருப்பீங்க. அவ தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டு தமிழை வச்சு களத்துல யாராவது தமிழை வச்சு களத்துல விஜய்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் சொன்னாலோ அவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டாலோ அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு தளபதி விஜய் அவருக்கு அதான் அந்த விஷயத்துல வந்து அவரை வந்து இயக்குறது சரி கிடையாது, அவருக்கு இப்படி தவறான அவர் கைட் பண்றாங்க அப்படி இப்படின்னு தொடர்ந்து ரீசனா நீங்க பார்த்து தெரியும் எல்லா இடத்துலயும் கதைட்டு இருந்தான். இப்ப அந்த தாடி பாலாஜா என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை காக்க வந்த தலைவா உன்ன உங்க கூட இருக்க ஆள்கிட்ட இருந்து உங்களை முதல்ல காப்பாத்தணும் அப்படின்ட்டு. அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட இருக்கிறவங்க மட்டும் இருந்தே விஜய் முதல்ல காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தோட ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஒன்று பயங்கரமா போட்டிருக்காரு. அதை தான் பாத்தீங்கன்னா இப்ப டிவி சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை உடனே வந்து பேர் நியூஸ் பேப்பர் சேனல் உடனே ஓடி பேருமே அந்த 24x7 உடனே அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்காங்க. அவருக்கு சொல்றாரு, ஏன் நீங்க இப்படி வந்து ஒரு டைட்டிலோட நீங்க போட்டிருக்கீங்க உங்களோட போட்டோ போட்டு அப்படி யார்ட்ட இருந்து விஜயாவில காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றாங்க. அது யாருக்கும் தெரியாதா, அவங்க சுத்தி இருக்கணும் தான் அவரும் தவறா கைட் பண்றாங்க. தளபதி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு முதல் மாடலாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயர் ஸ்பீச் கொடுத்தாரு, ஆனா இந்த டல்லா ஸ்பீச் கொடுத்துட்டாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கவின் இஷ்யூ அந்த ராகுல் காந்தி அந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசிக்கணும் அதெல்லாம் பேசாம விட்டாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சும்மா வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்கணும் அதான் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்தி எல்லாம் ஏன் பேசணும், இவர் வேணா தாவாக்கால வந்து ஒரு கேஸ போட வேண்டியதானே, இதெல்லாம் என்ன ஸ்பீச், அவருக்கு வந்து எழுதி கொடுக்கணும் சரியில்லை, அவன் கூட இருக்கணும் சரியில்லை. ஆமா தாடி படைச்ச கூட்டு போங்க, தாடி படைச்ச கூட்டி பக்கத்துல வச்சிருங்க விளங்கிரும். இந்த நெஞ்சில பச்சை குத்துனார உன்னா மாதிரி ஆள்லாம் தாடி பாலாஜி நேரடியா சொல்றேன், தாடி பாலாஜி மாதிரி ஆள்லாம் ஒரு அரசியலுக்கு கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லாத ஒரு சரியான ஒரு தற்குறி. அத தளபதி விஜய் அவர் முதல்ல கரெக்டா தெரிஞ்சுட்டு அவர் அடிச்சு விட்டார். நான் இதை நிறைய தடவை என்னுடைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். தாடி பாலாஜிலாம் ஒரு காசுக்கு வேஸ்ட், உண்மையில டம்மி பீஸுங்க. அவங்களுக்கு பதவி கொடுக்கலையா. இப்ப அந்த ஆதகத்துல உட்காந்துக்கிட்டு தளபதி விஜய் அவருக்கு எதிராக பயங்கரமா பாத்துருப்பீங்க. ரீசெண்டா யாராவது தமிழை வச்சு கத்துமே ஏதாவது குறை சொல்லிட்டா ஆமா அப்படி நியாயம் தானே, அதாவது பேசக்கூடாதுல இப்படி பேசக்கூடாதுல அப்படின்ட்டு ரீசெண்டா என்னென்ன பதிவு போட்டாரு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடிக்காம சாஜிட்ல அதுக்கு வந்துகிட்டு கொடிக்காம எங்க விஜய் நாளைக்கு உளுத்துதான் என்ன ஆயிருக்கு, ஒரு சேஃப்டியில பண்ண வேண்டாமா, இது கூட பார்க்க தெரியல அப்படி இப்படின்னு ஏதாவது அசிங்கமா சொல்லிடலாம். வேண்டாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவிலே நாகரிகம், நம்ம யாரும் பாத்தீங்கன்னா தவறான முறையில விமர்சிக்க கூடாது. தாடி பாலாஜி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தற்கொலையா வந்துட்டு எதுக்காத்திரமா எனக்கு ஒரு முதல்ல இருந்தே பிடிக்காது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ரசிகர் மனப்பான்மையில இருக்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்களை ஒரு அரசியல் மயமே கட்டமைச்சு எவ்வளவு அழகா கொண்டு இருக்கு தொண்டர்களை. சோ அந்த நேரத்தை திரும்பி வந்து நெஞ்சில பச்சை குத்து விஜயோட போட்டோ பச்சை குத்துனா இப்படி பச்சை குத்துனா அதாவது மயக்கிற, அதாவது நம்மள இப்படி பச்சை குத்துனா தளபதி நம்ம வந்து ரொம்ப உச்சி முழுந்து ஐயோ நம்முடைய போட்டோ நெஞ்சில பச்சை குத்து சொல்லி அவர் தூக்கி பக்கத்துல வச்சிருவாங்க அப்படின்னு நினைப்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரசிகருடைய கேவலமான மனப்பு. இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் பண்ணக்கூடாது. இது நடிப்பு. தாடி பாலாஜி உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நடிப்பு நடிச்சாரு. எல்லாருடைய நடிப்புடைய சாயம் வெளுத்துரும்ல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படி கொண்டு போக முடியாதுல்ல, எவ்வளவு நேரம் நடிக்க முடியும். இவன் நடிப்பு ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு, இவரெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாரு. ஏன்னா வந்த உடனே புதுசா அந்த கால எல்லாம் வந்து தொட்டு குண்டா நீங்க பாத்துருவீங்க. அதுக்கப்புறம் இப்ப தளபதி கிட்ட நெருங்கும்போது நமக்கு பதவி தரலன்னு சொல்லி ஒதுக்கின உடனே அப்படியே உட்காந்து ஆப்போசிட்ல எல்லாத்துக்கும் காரணம் புசியாரம் தான் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சிட்டு இருக்காரு. அதாவது சரி, அதாவது வந்து டைரக்டா விஜய் சரியில்லைன்னு சொல்லிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்ல தலைவர் சரியா தான் இருக்காரு, அவர் கூட இருக்க ஆளுக்கு சரியில்லை. ஆமா தாடி பழச்சு போட்டு வச்சுக்கிடுங்க வேலைங்கிறோம். சரி ஓகே, இப்ப அதுக்கப்புறம் யார பத்தி நம்ம பேசலாம் கேட்டீங்கன்னா நேரு தளபதி எடுத்த உடனே சிங்கன்னு ஆரம்பிச்சு ஒரு தரமான ஒரு பள்ளி கொடுத்தாருல, அது ஏகப்பட்ட பேர் மனசும் காயப்படுத்திருக்கீங்க. அவன் அதுக்கு நான் தான் நம்மளாம் சொல்றாங்களோ நம்மளாம் சொல்றாங்க பயங்கரமா. ஆனா அதுல முழு கிரெடிட் எடுத்துக்கிட்டது யாரும் எல்லாத்துக்கும் தெரியும், மிஸ்டர் சீமான் தான். ஏன்னா அவர் தான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காய்ச்சிருந்தாரு. அவரு குரூப்புக்கு தான் மொத்தம் அவங்கள்ட்ட செஞ்சு விட்டுருக்காரு. இதுல எல்லாருமே நடக்கும். ஆனா அந்த குத்து முதல்ல பாயப்பூர் 50 பாத்தீங்கன்னா சீமானா அவருடைய தம்பிகளுக்கு தான்.
இதெல்லாம் அது நம்ம சொல்ல வேண்டியதில்ல, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் உட்காந்து பாத்தீங்கன்னா சாட்டையெல்லாம் உட்காந்து நேத்து நைட்ல இருந்து ஒப்ப வச்சுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு 10-15 ட்வீட் போட்டிருப்பான், கதறிப்பான். ஆனா ஒரு பையனும் கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. சோ அதுலதான் பாத்தீங்கன்னா அவரு சீமானவர் பாத்தீங்கன்னா நேத்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சீக்கிரமா இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா கேட்டதுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லாத பயிலுங்க, அதனால வந்திருக்கானுங்க. ஆமா, அப்ப இவங்க கூட்டத்துக்கு வர பயிலாம் எல்லாம் வேலை வெட்டியோட இருக்க பயிலாம் இல்ல கேக்குறேன். அதாவது பொறாமையில அங்க அவ்வளவு பேர் வந்துட்டாங்களா, தாங்க முடியாம அண்ணன் அண்ணன் வந்து இப்போ இன்னும் பேசுறதுக்கு அப்புறம் இன்னும் அவருடைய பேட்டி என்னென்ன கொடுத்துருக்காரு நான் பாக்கல. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டு ஸ்டார்டிங்ல கொடுத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டை தான் உட்காந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டே இருந்தோம். போறீங்கன்னா உப்பாரு, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதை எடுத்து தண்ணி பாட்டில பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து போறாங்க தண்ணி. அதாவது ஒரு நிறைய லட்சக்கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் தண்ணி பாட்டில் அங்க வச்சுட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் முடிச்சு சீக்கிரம் முடிச்சிட்டாங்களா, போகும்போது வீணாயிர கூடாது, சரி அந்த தொண்டர்கள் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், போற வழியில யூஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொடுத்தாங்க. அதாவது நம்ம கட்சியில இருந்தே பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. சோ அதான் கொண்டு போறாங்க அவங்க எல்லாரும். ஆனா உடனே பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நீங்க மாற்றத்தை உருவாக்க போறீங்களா அப்படி சாட்டை. இது என்ன மத்த திராவிட கட்சிகள் மாதிரியா வாழைத்தரத்து பிடிக்கிட்டு போறமே அந்த மாதிரி கிடையாது. இது நிர்வாகத்துல இருந்தே குடிக்கிற தண்ணி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநாடு முடிஞ்சிடுச்சு, போகும்போது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லி அவங்ககிட்டயும் மாநாட்டுல கொடுத்தது, அதான் அவங்க விட்டு போனாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, சாட்டையோட வர்றானே அப்படின்னு டைலாக்ல வரும் அந்த பாட்டுல. உடனே இவங்க அதை எடுத்து போட்டு சாட்டுனால இவங்க தான் அந்த கிரீட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராசா, நாங்க இருக்கிற வரைக்கும் இவர் அதெல்லாம் அறுத்து தள்ளிடுவாரு. என்ன சாட்டைன்னு பேசிட்டா நீங்க உடனே நீ வந்து பாத்தீங்கன்னா எதனால இவர் வந்து கிரேட் பண்ண வந்துருக்காரு எதனால. அதே மாதிரி தான் அவருடைய தம்பிகள்லாம் எங்க அண்ணன் சொன்ன கதையை தான் இங்க விஜய் சொல்லியிருக்காரு, காப்பி அடிக்கிறாரு அப்படியே. ஒரு கதை இருக்குதா, அது எல்லாரும் ஒரு புத்தகத்துல இருக்கு, அதெல்லாம் படிச்சு எல்லாம் சொல்றாங்க. அந்த கருத்துக்கு ஏத்த மாதிரி வருது. அந்த டைமிங்ல நம்ம எந்த விஷயத்த சொல்றதுக்காண்டி அதை சொல்றோமோ ஒரு தொடர்புடுத்துறதுக்கு தான் அது. இதை உங்க அண்ணன் முன்னாடி, உங்க அண்ணன் 15 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் நிறைய எழுதி இருப்பாரு. அதுக்காக நாங்க வந்து சொல்லும் போது உடனே எங்க அண்ணன் சொன்னாரு, உங்க அண்ணன் வந்து தனியா அவரை சொந்தமா எழுதி அந்த காப்பி ரைட் வச்சிருக்காரு. அதுக்கு அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 4 புத்தகத்தை படிச்சுட்டு உங்க அண்ணனே அளந்து விடுறாரு. உடனே உங்க அண்ணன் சொன்னாரு, அண்ணனை பார்த்து காப்பி, உங்க அண்ணனை யாரை பார்த்து காப்பி அடிச்சாரு இல்ல கேக்குறேன். நான் சொந்தமா எழுதின டைலாக், ஓ நான் காப்பி ரைட் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா, சீமாவோட காப்பி ரைட் நீங்களுடைய வாசகங்கள்லாம் என்னடா தூக்கிட்டு வரீங்க, வெக்கமே இல்லாம அடிச்ச அடியில என்ன பேசுறதுன்னு தெரியாம. இதுல சரத்குமார் அதான் கேட்டீங்கன்னா தளபதி அடிச்ச அடியில அவருக்கு கொஞ்சம் வலிக்கும்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு அடைக்கல இந்த எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து ஒரு கட்சியில இணையல அடிமை மாதிரி தான் அப்படி இப்படின்னு பேசிட்டார்ல. சோ அதனால அங்க குத்திட்டு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேருக்கு சேர்ந்தாப்புல குத்தி இருக்கும். ஒண்ணு கமலஹாசன் அவருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா ஒரே விஷயத்துல கமலஹாசன் நமக்கு பிடிக்கும். கமலஹாசன் அவர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா சுத்தமா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. ஏன்னா அடிமை மாதிரி போயிட்டாரு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு. இருந்தாலும் இந்த விமர்சனம் வைக்கிறதுல தளபதி விஜய் அவர்ல இன்னுமே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு ஒத்த வார்த்தை கூட விமர்சனம் வச்சது கிடையாது. அவர் ஒதுக்கி போயிட்டே இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா ஏன்னா தளபதியும் பாத்தீங்கன்னா யாரும் அவரோட விமர்சனம் வைக்க மாட்டார்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கமலை விட்டுறலாம். சரியா, சரத்குமார் வாட்டெல்லாம் வந்துகிட்டு அதாவது பாத்தீங்கன்னா கேக்குறாங்க இன்னைக்கு மீட்டிங்ல வந்து சரத்குமார்ட்ட, அதாவது பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா பிஜேபி பத்தி இவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்காரு மாநாட்டில் அடிக்கட்டருக்கு. அதாவது இதை பத்தினா தனியா வந்து ஒரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த இடத்துல வந்து விழாவரியா நான் பேசணும் வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் பதிலடி அங்க கொடுக்குறேன், இப்ப கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். அதாவது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்றது அளவுக்கு எல்லாம் விஜய் இன்னும் வளரல. எப்படியா 50 வயசுல இன்னும் வளரலையா என்னன்னு கேக்குறேன். அதாவது டக்குனு கேட்டோட என்ன சொல்றது, அதாவது டைலாக் வரல. அதாவது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு டைலாக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் அடுத்த மீட்டிங்ல பேசுறேன். இல்ல நான் கேக்குறேன், அவர் அதுல என்ன தப்பா பேசிட்டாரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தானே சொன்னாரு. எங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்கு தப்பான வார்த்தையா, மிஸ்டர் சரத்குமார் தப்பான வார்த்தைன்னு கேக்குறேன். மக்களே நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் யாரு கேட்டீங்கன்னா கே நேரு, அங்கேயும் ஒரு அடியில அதாவது அங்கிள் அங்கிள்னு சொல்லி முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லி விஜய் தன்னுடைய தரத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டாரு. ஏன் அங்கிள்னா என்னையா தப்பு, ஏன் அங்கிள்ங்கிற தப்பான வார்த்தையா எனக்கு புரியல. அதாவது 50 பேர் கூட்டத்தை பார்த்த உடனே அவரு தான் அப்படி பேசுறாரு. அங்க வந்து 50 பேரா 50 லட்சம் பேரியா, என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய மாநாட்டு. நீங்க அதாவது ஒவ்வொரு கட்சியிலுமே எல்லா கட்சியும் சொல்றேன், நீங்க நடத்துற மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கோட்டர் கோழி பிரியாணி எல்லாமே செலவு பண்ணாதான் அந்த கூட்டத்தை காட்ட முடியும். இந்த ஒத்த வார்த்தைக்கு அந்த ஒத்த மனுஷனுக்காண்டி வந்த கூட்டம் தனி ஒரு மனிதன் படை. ஓகேவா, இந்த தடவை புதுசா எக்ஸ்ட்ராவா வந்து அதிமுக சேர்ந்திருக்காங்க. அவங்கதான் அடுத்த யாரு, அதாவது இப்ப அதிமுக யார் கையில இருக்குன்னு அது கூட தெரியாமலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கீங்க. சிரிச்சுக்கிறாரு. உங்ககிட்ட உங்களதையா அவர் கேவலப்படுத்தி பேசுறாரு. ஆனா இப்படி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நடத்தி வந்த கட்சிய இப்ப யாருக்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத உங்ககிட்ட தான் நக்கா சொல்றாரு. அப்புறம் என்ன எடப்பாடி தான் அங்க பொதுச்செயலாளர் இருக்காருன்னு தெரியாமலே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஐயோ ஐயோ. இல்ல இன்னொருத்தர் இருக்காரு உதயகுமார் ஒருத்தர், அவரு வந்து பாத்தீங்கன்னா அதாவது விஜய் மட்டும் தான் அங்க பெரிய தேவதூதர், அவர் தான் மக்களை காப்பாற்றணும் மத்தவங்க எல்லாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசியிருந்தாரு. ஆமாயா, உண்மையில அந்த மனுஷன் தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி ரூபாய் விட்டுட்டு வராரு. மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் வந்து சம்பாதிக்கணும் வந்தவங்க, அவரு சம்பாதித்து விட்டுட்டு வர்றது. சோ அதனால கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் மவுஸ் கூட தான் இருக்கும், மக்களுடைய அன்பும் கூட தான் இருக்கும். ஓகேவா, சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கதறல்.
சோ இதுலயே பாத்தீங்கன்னா சில லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டுருப்பேன், நான் மறந்து விட்டுருப்பேன். அதாவது இருக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோல நான் வந்து தெளிவா இன்னும் வச்சு செய்யறேன். ஓகேவா, எனக்கு இன்னும் பார்க்கணும். சோ அதனால இப்போ சில மிஸ் ஆன அந்த நபருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தகுந்த ஒரு பதிலடியா அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டினியூஸா வந்துட்டே தான் இருக்கும். நான் கண்டென்ட் நிறைய இருக்கு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.